சிலிண்டர் தட்டுப்பாட்டால் திருவில்லிபுத்தூரில் பால்கோவா உற்பத்தி பணிகள் முடங்கியுள்ளன. பால்கோவா கிடைக்காததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். திருவில்லிபுத்தூர் என்றாலே நினைவுக்கு வருவது பால்கோவாதான். தற்போது ஏற்பட்டுள்ள கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பால்கோவா உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. பல்லாயிரம் லிட்டர் கணக்கில் பால் வாங்கி பால்கோவா உற்பத்தி செய்த நிலையில் தற்போது சில 100 லிட்டர்கள் மட்டும் பால் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது. போதுமான அளவில் பால்கோவா கிடைக்காததால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மதுரை, கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஹோட்டல்களும் சாலையோர கடைகளும் பெரும்பாலானவை மூடப்பட்டுள்ளன. சில ஹோட்டல்கள் வாரத்திற்கு ஒரு நாள் விடுமுறை என்ற அடிப்படையில் இயங்கி வருகின்றன. இதனால் ஹோட்டல்களுக்கு விநியோகிக்கப்படும் வாழை இலை பெருமளவு தேங்கி விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனிடையே வெல்டிங் தொழிற்சாலையில் இரும்பு அடுப்பு தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இங்கு தயாரிக்கப்படும் அடுப்புகள் கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தூத்துக்குடியில் டீ, காஃபி, வடை உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. தூத்துக்குடி மாநகரில் டீ, காஃபி 13 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 2 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வடை, சமோசா ஆகியவை 12 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 2100 ரூபாய்க்கு விற்பனையான வணிக பயன்பாடு சிலிண்டர் தற்போது 4000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஹோட்டல் உரிமையாளர்களும் பொதுமக்களும் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர்.